அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்கள் பூஜை அறையில் கட்டாயம் இந்த 5 தெய்வங்களின் படத்தை வையுங்கள்னு சொல்லியிருக்கேன். அப்படி வைப்பதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த 5 தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ நம்ம பூஜை அறைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா பூஜை அறையில சுத்தம் என்பது கண்டிப்பா வேணும். நிறைய தெய்வ படங்கள் வச்சு நாம வழிபாடு செய்தால் மட்டுமே அந்த தெய்வங்களினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. சின்னதா எளிமையா நீங்க பராமரிக்கக்கூடிய வகையில மட்டும் வைங்க. ரொம்ப கஜ 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 கஜன்னு எல்லா கோயிலுக்கும் போறோம், எல்லா கோயிலேருந்து ஒரு ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கு பூ வைக்கிறது, சாம்பிராணி தூபம் காட்டுறது, நெய்வேத்தியம் வைக்கிறது அப்படின்னு எதுவுமே செய்யாமல் நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம வீட்டில் தான் நிறைய சுவாமி படங்கள் இருக்கணும் அப்படின்னு அலங்காரத்துக்காகவும் மற்றவர்களுக்கு முன்னாடி நாம் நிறைய படங்களை வைத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காகவும் கட்டாயம் நீங்கள் வாங்கி வைக்காதீங்க. அதே மாதிரி கட்டாயம் உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள், இந்த 5 தெய்வங்களினுடைய படம் இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களும் சகலமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அப்பேற்பட்ட 5 தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். நம்ம பூஜை அறையில முதல்ல பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா பெருமாள் படம். இந்த பெருமாள் படம் கட்டாயம் இருக்க வேண்டும். இது நம்மளுக்கு செல்வ வளத்தை அதிகரிக்கும், சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி படம். நாம பெருமாளை வழிபாடு செய்தாலே லட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆனாலும் லட்சுமி படம் அப்படிங்கிறது நம்முடைய வீடுகள்ல கட்டாயம் இருக்கணும். நீங்க விக்கிரகமாக வாங்கி வச்சாலும் சரி, இல்ல படமா வாங்கி வச்சாலும் சரி, கட்டாயம் இந்த பெருமாள் படம், லட்சுமி படம் இது அனைத்துமே நம்மளுக்கு தேவைப்படும். அதனால லட்சுமி படத்தையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த லட்சுமி படத்தை வாங்குறதுலயும் ஒரு சூட்சமம் இருக்குது. இப்போ மதுரை சைடெல்லாம் நிக்கிற கோலத்துல லட்சுமி படம் இருக்கும். ஆனால் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய லட்சுமி படங்களை தான் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கணும். ஏன்னா நம்முடைய வீடுகளில் லட்சுமி அமர்ந்திருக்கிறாள். நின்றால் எப்ப வேணாலும் போய் விடுவாள். ஆக அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய லட்சுமி படங்களை வாங்குவது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதுவும் வெள்ளை நிற ஆடை அணிந்து லட்சுமி படங்கள் வாங்கி வைப்பது கூடுதல் சிறப்பானது. எல்லா லட்சுமி படத்துலையும் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம், பச்சை நிறம், இப்படி கலர் புடவையில தான் இருப்பாங்க. ஆனால் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி படத்தை வாங்குவது மேலும் நம்ம வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும். சரி, இப்போ 3வது படம் பார்த்தீங்கன்னா கணபதி. இந்த விநாயகர் படம் கண்டிப்பா நம்முடைய வீடுகளில் இருக்கணும். முழு முதற் கடவுளான விநாயக பெருமானினுடைய படம் கண்டிப்பா இருக்கணும். நீங்க என்ன பூஜைகள், யாகங்கள், வேள்விகள் என்னென்ன பண்ணினாலும் முதல்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது விநாயகர் மட்டும்தான். விநாயகரை வழிபாடு செய்த பிறகுதான் யாகங்களையே நடத்துவாங்க. பெரிய பெரிய யாகங்கள், வேள்விகள்லாம் கோயில்ல பண்ணுவாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு அருகம்புல் வச்சு விநாயகர் பூஜை செய்த பிறகுதான் அவங்க அந்த யாகத்தையே நடத்துவாங்க. பெரிய பெரிய யாகங்கள், வேள்விகளுக்கே விநாயகர் பூஜை முதலிடம் வகிக்கிறது. அப்படின்னா நம்முடைய வீடுகள்லையும் கண்டிப்பா விநாயகர் படம் அப்படிங்கிறது வேணும். கண்டிப்பா அதையும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரஸ்வதி. இந்த சரஸ்வதி படம் கண்டிப்பா வேணுங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சரஸ்வதி படத்தை பெரும்பாலும் வாங்க மாட்டாங்க. இந்த லட்சுமி படம், பெருமாள் படம் இதெல்லாம் நம்மளுக்கு செல்வம் கிடைக்கணும்னு வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் இந்த சரஸ்வதி படம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கல்வி, ஞானம், அறிவு கண்டிப்பாக வேணும். நீங்கள் என்னதான் பணம் வச்சுருந்தாலும் கல்வி, அறிவு, ஞானம் இல்லைன்னா அந்த பணத்தை நம்ம தொலைச்சிடுவோம். கண்டிப்பாக சரஸ்வதி படம் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். உங்களுடைய வீடுகளில் கட்டாயம் சரஸ்வதி படம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 5வது பார்த்தீங்கன்னா முருகன் படம்.
எல்லார் வீடுகளிலும் அநேகமாக இப்போ முருகப்பெருமானினுடைய அருள் இந்த வையகத்தில் அப்படியே நிறைஞ்சு இருக்குது. ஆக முருகப்பெருமானினுடைய படம் கட்டாயம் வேண்டும். இப்போ நான் சொன்ன இந்த 5 தெய்வங்களினுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்கணும். நீங்கள் மற்ற தெய்வங்களினுடைய படம் வச்சிருக்கிறீங்க வைக்கலை, அதை பற்றி எந்த கவலையுமே கிடையாது. இந்த 5 தெய்வங்களினுடைய படம் இருக்கணும். உங்கள் குலதெய்வத்தினுடைய படம் இருந்தது அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு குலதெய்வம் படமெல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க கோபுரம் கட்டி பெரிய கோவிலா குலதெய்வம் எல்லாருக்கும் அமையாது. ஒரு சிலருக்கு இருக்கும், வாய்ப்பு இருக்குது. படம் எங்களுக்கு இருக்குது, குலதெய்வம் படமே இருக்குதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஐயனார், கருப்பசாமி இது மாதிரி படங்கள் இருக்குதுன்னா அவங்க வீட்டில் வாங்கி வைக்கிறத காட்டிலும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு பித்தளை செம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் மஞ்சத்தூள், வேப்பந்தலை, ஒரு எலும்புச்சம்பளம், 1 ரூபாய் நாணயம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு கலசம் வச்சு குலதெய்வத்துக்கு செய்வாங்க. ஆனால் கட்டாயம் இந்த 5 தெய்வங்களினுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்கணும். இப்போ இந்த 5 தெய்வங்களும் ஒரே படமாகவே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் நம்மளுக்கு சுவாமி படங்கள் விற்கக்கூடிய இடத்துல போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. தொழில் செய்யக்கூடிய இடத்துல, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் இந்த படத்தை நீங்கள் வாங்கிட்டு வைங்க. உங்கள் தொழிலில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்கள் வியாபாரம் விருத்தி அடையும், வருமானம் அதிகரிக்கும், செல்வநிலை உயரும், பொருளாதார நிலை மேலோங்கும். கண்டிப்பாக இந்த 5 தெய்வங்களினுடைய படத்தை வாங்கி வச்சு தினமும் ஒரு நெய் தீபம் இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. கற்கண்டு, ஏதாவது ஒரு டைமண்ட் கற்கண்டு ஒரு 2 வச்சு நீங்கள் ஒரு நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி தினமும் பூஜை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சகல செல்வங்களும் உங்களுக்கு சேரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் 4 தெய்வங்களினுடைய முதல் எழுத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ சரஸ்வதியிலிருந்து சா, கணபதியிலிருந்து கா, லட்சுமியிலிருந்து லா, முருகன்லேருந்து மூ. இப்போ இதை சேர்த்து பாருங்களேன், சகலமும் அந்த இம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அப்போ இப்படி இருக்கும் பொழுது சகலமும் பெருமாள் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய பொருள். ஆக இந்த 5 தெய்வங்களினுடைய படம் கட்டாயம் வேணும். சகலமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா, சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் இந்த 5 தெய்வங்களினுடைய படம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.